السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்களை, ஜின் ஷைத்தான் அவற்றின் மறைமுகமான செயல்களை குறித்து நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம். அவர்களும் மனிதர்களைப் போன்று இந்த உலகில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் பூமியில் படைத்ததாக சொல்கிறான். ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அருள் ஜமீஆ. அவன்தான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் பூமியில் படைத்திருக்கின்றான். மனிதன் இந்த கிரகத்தை தாண்டி வேறு எந்த கிரகத்திலும் போய் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்ய முடியாது. எந்த கஜக்காலம் அடித்தாலும் என்ன, எத்தனை சேட்டலைட்டை விட்டாலும் சரி, எத்தனை ராக்கெட் போனாலும் சரி, பூமியை தாண்டி வேறு எந்த கிரகத்தை என்ன செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது என்பதை அழுத்தமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு இந்த பூமியில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நம்மை பார்த்து சொல்லும்போது, நம்மை போன்ற இன்னொரு மறைமுகமான ஒரு இனம்தான் ஜின் இனம். அதற்கும் அதற்கு தேவையானதை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருந்தால் தானே அதுவும் தன்னுடைய இனவிருத்தியை, சந்ததி பெருக்கத்தை, சமூக கட்டமைப்பை தொடர்ந்து என்ன செய்ய முடியும், நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஆதலால் அதற்கும் அல்லாஹ் அதன் தேவைகளை நிறைவு செய்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் இந்த பூமியில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான் என்பதை நேற்று நாம் என்ன செய்தோம், தெரிந்து கொண்டோம். அதற்கான உணவு என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த தொடரில் தான் இன்னொரு செய்தி, இது முஸ்லீமில் 767 ஹதீஸாக அல்கமா அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் தொடர்புடைய இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஆமிர் என்பவர் சொல்லி காட்டுகிறார், சஅல்து அல்கமா, நான் அல்கமாவிடம் கேட்டேன், ஹல் கான இப்னு மஸ்ஊத் ஷஹீத மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஜின். இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்கமா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அதாவது இல்லை, அல்கமாவிடம் ஆமிர் கேட்கிறார், இப்னு மஸ்ஊத் என்கிற நபித்தோழர் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள், நபி அவர்கள் ஒரு இரவில் ஒரு சம்பவம் அவர்களுக்கு நடக்கிறது. அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் ஜின். லைல்னா இரவு, ஜின்னா ஜின்னுடைய இரவுன்னு அந்த இரவுக்கு பெயர். அது ஜின்னு சார்ந்த ஒரு சம்பவம் நபிக்கு நடக்கிறது. அதனால் அந்த இரவுக்கு லைலத்து ஜின்னுன்னு என்ன பெயர் வந்து விட்டது. எப்படி நபி அவர்கள் பிறந்த ஆண்டை அரபியில் சொல்லும்போது யானை ஆண்டுன்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. யானை ஆண்டுன்னு என்ன அர்த்தம்? யானை படை காபாவை தாக்க வந்த அந்த ஆண்டில் தான் நபி அவர்கள் என்ன செய்தாங்க, பிறக்கிறாங்க. அது எந்த மாதம் எல்லாம் இல்லை, ஆனால் யானை ஆண்டு. அந்த சம்பவம் நடந்தது யானை ஆண்டு. ஆழிப்பேரலை சுனாமி ஏற்பட்ட ஆண்டு யாருக்கா நினைவு இருக்கா? 2004. அப்போ அது டக்குன்னு என்ன செய்யும், அதில் தொடர்புடையவங்க, அந்த வரலாற்றை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியவங்க, பத்திரிகையாளர்கள் மற்றவங்க என்ன செய்வாங்க, ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் 2004 அப்படின்னு சொல்லி 2004 முழுக்க நடந்துட்டாங்கன்னா 2004 ஒரு மாதத்தில், அது 2 நாளில், ஒரு 4 நாளில், ஏன்னா டிசம்பரில் அல்லது பிப்ரவரியில் நடந்துச்சுன்னு என்ன செய்வாங்க சொல்லி. இது மாதிரி நபி அவர்கள் பிறந்த ஆண்டு என்பது ஆமுல் ஃபீல் அப்படின்னு, என்ன யானை ஆண்டில் பிறந்தார்கள் என்று சொல்வதை போல இந்த நிகழ்ச்சி, ஜின்னு தொடர்புடைய இந்த நிகழ்ச்சி ஒரு இரவில் என்ன நபி அவர்களுக்கு நடந்துச்சு. அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் ஜின் என்று அதற்கு பெயர். அப்போ அந்த இரவில் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் நபியோடு இருந்தார்களா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஆமிர் அல்கமாட்ட என்ன செய்றாரு, கேட்கிறார். அப்போ உடனே கால அல்கமா ஆமிருக்கு பதில் சொல்கிறார், ஆனால் சஅல்து இப்னு மஸ்ஊத், நீ இப்படி கேள்வி கேட்பியோ இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஏற்கனவே அப்துல்லா பின் மஸ்ஊத்கிட்ட இது குறித்து இந்த
லைலத்துல் ஜின் இரவில் நடந்ததை குறித்து நபியிடத்தில் நான் ஏற்கனவே நான் செய்தேன் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சஅல்து இப்னு மஸ்ஊத் ஃபகுல்து ஹல் ஷஹீத அஹதும் மின்கும் மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் ஜின். நான் எப்படி அப்துல்லா பின் மஸ்ஊத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களே, உங்களுடன் வேறு யாரும் நபி அவர்களோடு சேர்ந்து இருந்தார்களா அந்த ஜின்னுடைய இரவில்? நீங்கள் மட்டும் ரசூலுல்லாவோடு இருந்தீங்களா, இல்லை உங்களோடு சேர்ந்து வேறு ஆட்களும் என்ன ரசூலுல்லாவோடு இருந்தாங்களா அப்படின்ட்டு நான் அப்துல்லா பின் மஸ்ஊத் இடத்துல கேட்டேன். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்லை இல்லை லா வலாக்கின்னா குன்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாத்த லைலத்தின், இல்லை இல்லை நான் நபியோடு என்ன செய்தேன் இருந்தேன், வேற ஆளுக்கு யாரும் இருந்த மாதிரி என்ன எனக்கு தெரியல. ஆனால் என்ன நான் இருந்தேன், இன்னும் சிலர் என்ன செய்தாங்க இருந்தாங்க. நான் ஒத்த ஊர் தான் இருந்தேன்னு நான் சொல்ல வரல, சிலர் இருந்தாங்க. அப்போது ஒரு இரவில் ஃபகிதுனாஹு நபி அவங்கள திடீர்னு ஆளை காணும். எல்லாரும் ரசூலுல்லாவோடு உட்கார்ந்துருக்கோம். திடீர்னு கொஞ்ச நேரத்தை பார்த்தா ரசூலுல்லாவை ஆளை காணும். எங்கே போயிட்டாங்கன்னு என்ன தெரியல. ஃபகிதுனாஹு ஃபல்தமஸ்னாஹு ஃபில் அவ்தியத்தி வஷ்ஷிஆர். அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பள்ளத்தாக்கு இல்லை எங்கேயாவது ஓடை, இது மாதிரி மனித கண்ணுக்கு பார்த்தால் தெரியாத வேறு ஏதாவது சந்து பொந்து இது மாதிரி இடங்களில் போய் நபி அவங்க மாட்டிட்டாங்களோ அப்படி சொல்லி நாங்கள் என்ன செய்யணும், போய் அங்கே போய் தேடுறோம். அந்த குழியில் போய் பாருங்கள், இந்த ஓடலை போய் பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கில் போய் பாருங்கள் என்று எல்லாரும் நாங்கள் என்ன செய்கிறோம், போய் நபி அவர்களை தேடு என்ன செய்கிறோம், தேடுகிறோம். அப்படி தேடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகுல்னா உஸ்துதீர அவ் உதீல. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம், போய் தேடுறவங்கலாம் ரசூலுல்லாவை காணோம். ஒன்று ஜின்னு நபியை தூக்கி கொண்டு போயிருக்க வேண்டும், ஜின்னு நபியை தூக்கி கொண்டு போயிருக்க வேண்டும், வேற வழியே இல்லை. ஏன் கண்ணு கட்டிய தூரம் தெரியலை, குழி மேடு பள்ளம் எல்லா இடமும் போய் தேடியும் பார்த்தாச்சு, அங்கேயும் இல்லை. அப்போ வேற எங்கே போயிருக்கணும்? நம்ம கூட இருந்தவங்க தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ எங்கே போயிருக்கணும்? அப்போ ஜின்னு தான் என்ன செய்யணும், தூக்கிட்டு போயிருக்கணும். இது இரவுல அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டோம். பித்னா பி ஷர்ரி லைலத்தின் பாத்த பிஹா கௌமுன். தேடி கிடைக்கவே இல்லை, என்ன செய்யறது? இப்போ மாதிரி என்ன அங்கே ஃபோக்கஸ் லைட் எரியுது, இங்கே ஃபோக்கஸ் லைட் எரியுது, எதுவுமே இல்லை. என்ன நம்ம கையில் என்ன மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் டார்ச் லைட் இருக்கு. நபியுடைய காலத்தில் ஒன்றுமே கிடையாது. தேடி பார்த்து அப்படியே சோர்ந்து அசந்து போய் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் என்ன அங்கலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைய இரவு எங்களுக்கு ரொம்ப ஒரு சோகமான இரவாக என்ன அமைந்தது. ஏன் திடீரென்று நபியை காணவில்லை, தேடியும் கிடைக்கவில்லை என்னும் போது எங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நிம்மதி இழந்து அந்த இரவை நாங்கள் என்ன செய்யணும், கழித்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃபலம்மா அஸ்பஹ்னா, காலை பொழுதை நாங்கள் அடைந்த போது, இதா ஹுவ ஜாஅ மின் கிபல் ஹிரா, காலையில் பார்த்தா நபி அவங்க ஹிரா குகை திசையிலிருந்து இருக்கிறாங்க, நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதிகாலையில் நாங்கள் எழுந்து கண் விழித்து தொழுதுலாம் உட்கார்ந்துருக்கும் போது ஹிரா குகை திசையிலிருந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. கால இப்போ குல்னா யார் ரசூலல்லாஹ். அப்போ ரசூல்லா வந்ததுக்கப்புறம் ரசூல்லாட நாங்கள் சொல்கிறோம், ஃபகதுனாக வ தலபனாக ஃபலம் யஜிதுக. நாங்கள் இங்கெங்கும் தேடி பார்த்தோம், என்ன உங்களை காணணும்ன உடனே, ஆனால் எங்கேயுமே நீங்கள் கிடைக்கலையே. நாங்கள் இந்த இரவு எல்லாமே ஃபபித்னா பி ஷர்ரி லைலத்தின் பாத்த பிஹா கௌமுன், ஒரு கூட்டமே இரவு துக்கத்தில் அப்படி என்ன துவண்டு போய் இரவை கழித்தன. நாங்களும் சேர்ந்து இரவுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இரவை கழித்தோம் என்று நபியை பார்த்து நாங்கள் சொன்னோம். கால நபிகள் நாயகம் அப்போ தான் சொல்கிறாங்க, அத்தானி தாஇல் ஜின். இல்லை இல்லை சரிதான், நீங்கள் தேடினது சரிதான், நான் உங்களோட தான் இருந்தேன். ஆனால் என்ன, அந்த ஜின்களில் இருந்து ஒரு அழைப்பாளர் வந்தார். நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி போமா இல்லையா, யார் நோட்டீஸ் தந்தா? அவர் நோட்டீஸ் தந்தார் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு அழைப்பாளர் ஜின்கள்ல இருந்து என்ன செய்தார், அவர் வந்தார். தாஇல் ஜின் தஹப்துமாஹு, அவரோடு நான் என்ன செய்கிறேன், புறப்பட்டு போயிட்டேன். அவர் என்ன கூப்பிட வந்தார், அவரோடு நான் என்ன செய்கிறேன், புறப்பட்டு போய்விட்டேன். போனதுக்கப்புறம் கரத்து அலைஹிம் அல் குர்ஆன். அவர் எதுக்காக என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், அவங்க குழுவினர் அங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க,
எங்களுக்கும் வந்து கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்களேன், குர்ஆனை எங்களும் கொஞ்சம் படித்தாங்களே அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டனால அந்த ஆள் பின்னாலே நான் என்ன செய்கிறேன், அந்த ஜின்னுக்கு பின்னாலே நான் போயிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு ஃபன்தலக பினா, எங்களை எல்லா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன அங்கே கூட்டு போனாங்க ஜின்னு, அங்கே எங்கள் கூட்டம்லாம் இருக்குது, வந்து குர்ஆனை படித்தாங்கன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போனாங்க. அதனால் நான் போய் என்ன குர்ஆனை காலை ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் அவங்களுக்கு படித்து கொடுத்துட்டு இப்போ காலை குழந்தை அடைந்ததுக்கப்புறம் நான் புறப்பட்டு வருகிறேன் என்று என்ன செய்றாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி எதுக்கும் எல்லாரும் வாங்க அப்படி சொல்லி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் என்ன எங்கு நபி அவர்கள் போனார்களோ அந்த இடத்துக்கு என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் நபி அவங்க என்ன செய்றாங்க அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபன்தலக பினா ஃபஅரானா ஆசாரஹும் வஆசார நீரானஹும், நபி அவர்கள் போய் அவர்கள் அந்த ஜின்கள் இருந்த இடத்திற்கான அந்த தடயத்தை எங்களுக்கு நபி அவர்கள் காட்டினார்கள். பார்த்தீங்களா, இங்கே அதாவது கிடக்குதா, இங்கே தான் ஜின் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கு தான் நான் செய்த குர்ஆனை நான் படித்து அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தீ வச்சு கொளுத்தி அவங்க செஞ்ச வேலைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் பாருங்கள். அதாவது யாருமே இல்லாத இடம் என்பது வேறு, ஆட்கள் இருந்து கலைஞ்சு போன இடம் என்பது வேறு. அது காட்டி கொடுக்குமா இல்லையா? ஆமாங்க, யாரெல்லாம் நம்ம இல்லாமல் செஞ்சு இருக்க மாதிரி இருக்க அப்படி சொல்லி நமக்கு தெரியுமா இல்லையா? இது மாதிரி ஜின்கள் இருந்து சென்ற அந்த இடத்தினுடைய தடயங்களை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறாங்க, காட்டி கொடுத்தார்கள். அப்படி காட்டி கொடுத்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போனாங்க, அங்கே தான் போனேன், வாங்க நீங்களும் வாங்க நான் உங்களுக்கு அதை காட்டணும்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டாங்க. காட்டி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க எங்களுக்கான சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படி சொல்லி ஜின்கள் எங்கிட்ட என்ன செய்றாங்க கேட்டாங்க. அப்படி கேட்டதும் லக்கும் குல்லு ஆதமின் ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ يَقَوْ فِي أَيْدِيكُمْ أَوْفَرَ مَا يَكُونُ الْأَعْمَى. அப்போ அவங்க சாப்பாட்டுக்கு என்கிட்ட கேட்ட உடனே நான் அவங்களுக்கு என்ன சொல்லி சொன்னா, குல்லு ஆதமின் ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ, எந்த கால்நடையின் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதோ, யார் அறுக்கிறாங்களோ அவங்க சாப்பிட்றவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த கால்நடையுடைய இறைச்சியை சாப்பிட்டு எலும்பை என்ன செய்வாங்க, கழட்டி என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க, எலும்பை கழட்டி போட்டுருவாங்க. அந்த எலும்பு ஏற்கனவே சதையோடு இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதை விட அதிகமான சதையை கொண்டதாக என்ன உங்களுக்கு என்ன செய்யும், உணவாக கிடைக்கும். அது ஒரு எலும்பாக கிடைக்காது, உங்களுக்கு ஏற்கனவே இருந்த 10 கிலோ ஆட்டுக்குட்டியாக இருந்தா அதில் ஒரு 4 கிலோ எலும்பு போதும் வைங்க. இந்த 4 கிலோ எலும்பு மட்டும் உங்கள் கைக்கு கிடைக்குதுன்னா 10 கிலோ ஆடாக இருக்காது, அது 20 கிலோ ஆடாகவே என்ன செய்யும் இருக்கும். அந்த மாதிரி இதை விட டபுள் மடங்காக அதிகமான இறைச்சியை கொண்டதாக அந்த எலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்களுக்கு நான் என்ன செய்தேன், விடை சொன்னேன். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, குல்லு பஹரத்தின் அலஃபுன் லி தவாபிக்கும், ஒவ்வொரு சாணமும் அல்லது ஒவ்வொரு விட்டையும், காய்ந்த ஒவ்வொரு சாணமும் அல்லது விட்டையும் உங்களுடைய கால்நடைகளுக்கு அது தீனியாக என்ன செய்யும் இருக்கும் என்று நான் அந்த ஜின்களுக்கு பதில் சொன்னேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபலா தஸ்தஞ்சு பிஹிமா, ஆதலால, அதாவது தான் தவறி போனதை பற்றி சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த இடத்தையும் கொண்டு போய் சஹாபாக்களுக்கு காட்டிட்டும் செஞ்சுட்டாங்க. அங்கே இருந்த அந்த அடையாளங்களையும் ரசூலுல்லாஹ் காட்டவும் செஞ்சுட்டாங்க. அவங்க ஏன்ட்ட என்ன கேட்டாங்கன்னா நான் என்ன அவங்களுக்கு பதில் சொன்னேன் அப்படிங்கிறே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போ சஹாபாக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபலா தஸ்தஞ்சு பிஹிமா, இந்த எலும்பை, இந்த காய்ந்த இந்த சாணத்தை, விட்டையை வைத்து நீங்க சிறுநீர் மலம் கழித்தால் சுத்தம் செய்யாதீர்கள், அதை வைத்து சுத்தம் செய்யாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னஹுமா தஆமு இஹ்வானிக்கும், அந்த ரெண்டும் தான் உங்களுடைய சகோதர இனமான ஜின்களுடைய உணவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி அவங்களுக்கு மட்டும் எப்படி ஜின்னு இதான் கூட்டு போகுது, ஜின்னு குர்ஆனை படிச்சு கேட்டுச்சு, ஜின்னு இருந்த தடயத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி நபி அவங்களுக்கு காட்ட முடிஞ்சது? ஜின்கள் என்னிடத்துல உணவு கேட்டுச்சு, நான் அதுக்கு இப்படி விட சொன்னேன்
என்று நபி அவர்கள் மட்டும் எப்படி சொல்ல முடிஞ்சது? அதுதான் விசித்திர படைப்பாச்சே, யாராலும் பார்க்கப்பட முடியாத அவைகள் தான் நம்மை மனிதனை என்ன செய்யும், பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு விட என்ன, அல்லாஹ் என்ன செய்யறான் நபிக்கு, ஜிப்ரீல் என்ன மலக்கு தான், மலக்கே நம் மனித கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஜிப்ரீல் நபி அவங்க பார்த்தாங்களா இல்லையா? இது மாதிரி ஜின்களில் நல்ல ஜின்கள் சிலவற்றை அல்லாஹ் என்ன செய்யற நபி அவர்களுக்கு காட்டி கொடுத்து, உன்னத ஜின்னு இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அவங்களுக்கும் சேர்ந்தா நீ இறைக்குதான் அனுப்பப்பட்டிருக்கிறாய், அவங்களுக்கும் சேர்ந்தா இந்த குரான் இறக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீ என்ன செய்ய அவங்களுக்கு சொல்லு என்று அல்லாஹ் அந்த வாய்ப்பை நபி அவர்களுக்கு வழங்கும் போது அது என்ன பொதுவாக பார்க்கப்பட முடியாது என்பதிலிருந்து விதிவிலக்காக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தரும்போது பார்க்க முடியும் என்பதை நாம் அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜின்களுக்கான உணவு, அவங்களுக்கும் உணவு இந்த உலகத்தில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்பதை, அந்த உணவு என்பது நாம ஹலாலான முறையில் அறுத்து சாப்பிட்டு கூறப்படக்கூடிய எலும்புகள் தான். அதே போன்று கால்நடைகளுடைய காய்ந்த சாணமும் விட்டையும் தான் அவர்களுக்கு உணவாக பரிணாமம் அடைந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் என்ன செய்றான் அவர்களுக்கு வழங்குறான். நம் கண்ணுக்கு தான் அது தெரியாது. ஜின்னு எப்படி நம் கண்ணுக்கு தெரியாதோ, நாம கூறப்பட்ட அந்த எலும்பு மீண்டும் சதையோடு அவர்களுக்கு உணவாக எப்படி கிடைக்கும் அதுவும் நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம கண்ணுக்கு அது ஒரு விசித்திரமான ஒரு ஏற்பாடு தான். அல்லாஹ் அந்த ஏற்பாட்டை ஜின்களுக்காக என்ன இருக்கிறான், செய்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. அடுத்து ஜின்கள் எங்க வசிக்கிறாங்க? ஏற்கனவே நம்ம இந்த தொடரில் பல செய்திகள் நம்ம சொன்னோம். ஜின்கள் என்ன ஆங்காங்கே என்ன செய்றாங்க, வசிக்கிறாங்க. ஜின்கள் நல்ல ஜின்கள் ஆங்காங்கே வசிக்கிறாங்க. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நபி அவங்க சூரத்து ஜின்னை ஓதும்போது ஒரு குழுவினர் உட்கார்ந்து அந்த சூரத்து ஜின்னை கேட்டாங்களா இல்லையா? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இல ருஷ்த் ஃபஆமன்னா பிஹி, என நாங்கள் ஆச்சரியத்தக்க குர்ஆனை கேட்டோம், அதை நாங்கள் நம்பினோம், அது நேரான வழியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய சமூகத்திற்கு போய் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபியோட உட்கார்றாங்க. நபி அவர்கள் தனக்கு அறிவிக்கப்படுற வகையை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டும் போது சஹாபாக்களுடைய சபையிலேயே ஜின்களும் சேர்ந்து நினைச்சாங்க, உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஜின்கள் நம்மளோட நினைச்சாங்க இருக்கிறாங்க, அங்கங்க நினைச்சாங்க வசிக்கிறாங்க என்பது அந்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே என்ன உருமாறி வரக்கூடிய பாம்பு வடிவத்தில் உள்ள ஜின்களும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அது நல்லவர்களாக இருந்தால் நாம சொல்லிட்டோம்னா அவங்க புறப்பட்டு போயிடுவாங்க, அது மதீனாவில் குடியிருக்கிறாங்க என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது நபிகள் நாயகம் சில மதீனாவுக்கு மட்டுமே சொல்லிட்டாங்க. அப்போ அங்கேயும் குடியிருந்திருக்கிறாங்க. கெட்டவங்களா இருந்தா அவங்க என்ன போக மாட்டாங்க, அவனை கொன்றுங்க, அது ஜின்னுடைய இன்னொரு வகை சைத்தான். அப்போ அது நம்மை சுற்றி தான் என்ன செய்யுது இருக்கிறது என்பதை நாம் இதுவரை தெரிந்தவற்றில் நாம் என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் யாருக்கு நம்ம கேட்டது தான். அதை மீண்டும் நான் என்ன செய்கிறேன், அதை நினைவூட்டுக் கொள்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. புகாரில 3860வது ஹதீஸு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு சுத்தம் செய்வதற்காக ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி எடுத்துட்டு அபூ ஹுரைரா கூடவே போகிறாங்க. யாரு? நான் தான் அபூ ஹுரைரா. அப்படியா, சரி சரி, எனக்கு கொஞ்சம் கல்லை எடுத்துட்டு வா சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் அபூ ஹுரைரா போய் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கல்லை தன்னுடைய ஆடையினுடைய ஓரத்தை கொஞ்சம் அழிட்டு நபி அவங்க பக்கத்தில் என்ன செய்கிறாங்க வச்சுட்டு போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவையை அவர்கள் கழித்து விட்டு திரும்பி வர்றாங்க. அப்படி கல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் நபி அவங்க அபூ ஹுரைரா என்ன சொல்கிறாங்க, எலும்பையும் காய்ந்த விட்டையும் எடுத்துகிட்டு வராத, கல்லை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு என்ன செய்கிறாங்க சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தான் தேவையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கல் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க, இந்த ரெண்டே எடுத்துகிட்டு வருவானான்னு சொன்னீங்களா, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ அதற்கு நபிகள் நாயகம் விட சொல்கிறாங்க. இது மாதிரி நசீபின் என்கிற ஷாம் என்கிற அந்த தேசத்தில், அந்த நாட்டில் நசீபின் என்கிற ஒரு பிரபல்யமான ஊர் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு ஜின் குழுவினர் என்ன செய்தாங்க, ஏண்ட வந்தாங்க. அப்போ அந்த நசீபின் என்கிற ஊர் இந்த பூமியில தான் இருக்கு, ஷாமில் தான் இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு குழுவே என்ன, ஜின்னை சேர்ந்த ஒரு சமூகமே என்ன
அங்குதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அதுல இருந்து தெரிய வருகிறது. அப்போ அவர்களும் என்ன, வாழ்விடங்கள் இங்குதான் இருக்கிறது. ஆங்காங்க என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. பள்ளத்தாக்கள் இருப்பார்கள், சந்தில் இருப்பாங்க, பொந்தில் இருப்பாங்க. எங்க அவங்களுக்கு வசதியோ அங்கே என்ன செய்வாங்க, அவங்க வசிப்பார்கள் என்பது இது நமக்கு என்ன தெரிய வருகிறது. இது புகாரில உள்ள செய்தி. அடுத்தது இன்னொரு செய்தி, இது அகமதுல இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு விரிவான ஒரு ஹதீஸு. இந்த எண்களை அவர்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம் சம்பந்தமான ஹதீஸு. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை நாம் தெரிந்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹ்.